ஒன்றுமே தெரியாமல் தான் வந்தேன். எலக்ட்ரிக்கல் 2 நாளில் கற்றுக்க முடியுமான்னு ஒரு இது. ஆனால் 1 மணி நேரத்தில் கற்றுக்க முடியாதுன்னு சொன்னார் ஒருத்தர். ட்ரைனிங் ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாரு. அருமையாக சொன்னார். எத்தனை வாட்டி கேட்டாலும் கோவப்படுவார். நடுவில் பேச விட மாட்டாப்புல. ஆனால் திருப்பி கேட்டால் சொல்லுவாப்புல. பக்காவாக சொல்லி கொடுத்தாரு. அது ஒரு வாட்டி 1 மணி நேரம் சொல்லி கொடுத்தா போதும். மறுவாட்டி கண்டிப்பாக செஞ்சிடலாம். 100% செய்ய முடியும். என்னால் நான் நம்புகிறேன். நான் இது வரைக்கும் நான் 16 வயசில் வந்தேன். 9வது படிச்சுட்டு வந்தேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு யாருமே இப்படி சொல்லியே கொடுக்கல. நான் BS6 ட்ரைனிங் போயிருக்கேன். நிறைய மெக்கானிக் ட்ரைனிங் போயிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் இந்த ஒயர் எங்கே போகணும் யாருமே சொல்லவே மாட்டாங்க. டிசி கண்ட்ரோல்னால் என்னன்னே தெரியாது எனக்கு. லைட்டு இது மூலியமாக தான் இயங்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கு பேட்ரி மூலியமாக தான் எல்லாமே வேலை செய்யுதுன்னு நினச்சிருந்தேன் நான். இதுக்கு கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. அடுத்து டிசி கண்ட்ரோல், அது லைட்டு ஹீட்டு, இதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஹால் சென்சார் வேறு. இப்போ ஹால் சென்சார் வந்து இப்போ BS6லாம் வருது. ஹால் சென்சார் ஐடிவா இது மாதிரி TVS இது ஜூபிட்டர் எல்லாத்துக்குமே ஆல் சென்சார் டைப் தான் வருது. ஆனால் அந்த ஐக்யூ இது எலக்ட்ரிக்கல் எல்லாத்துலேயுமே ஆல் சென்சார் வருதுன்னே தெரியாது. ஒன்று மோட்ரு ஓடுது, பேட்ரி ஓடுதான் நான் நினச்சிருந்தேன். இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அருமையாக சொல்லி கொடுத்தாரு அந்த அண்ணன். என் பேர் வினோத். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஆட்டோ மெக்கானிக் செட் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து கன்சல்டிங் வச்சுருக்கேன். பைக்கு வந்து நம்ம கடை பக்கத்தில் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. அவங்க வந்து பெங்களூரு. அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த வண்டி ஃபுல்லாக நீ சர்வீஸ் எடுப்பா, யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, நீ பண்ணி கொடுன்னாங்க. ஏன்னா நான் அது வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிட்டேன் தெரியாமல். பேக் வீலில் தான் விட்டு வாட்டர் வாஷ் பண்ணனால வண்டியே போகலை. அவங்க என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க, தெரியாத வண்டியை வேலை செய்யாத தம்பின்னாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னேன்னே. அவங்க வந்து இது வரைக்கும் அந்த வண்டி கம்ப்ளைண்ட்லாம் நிற்கிது. 1 மாதம் ஆச்சு. நான் சொன்னேன் போயிட்டு வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி தருவேன்னே. அதே மாதிரி இப்போ இல்லை, 10 நிமிஷம் ரெடி பண்ணிடுறேன். இதான் கம்ப்ளைண்ட்டு. என்ன விஷயன்ட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எதனால தண்ணி போச்சு, என்ன ஆகும், என்ன ஆகிருக்கும். அவங்க வந்து பால் ஓட்டத்துக்கு ஓட்டுறாங்க. டெஸ்ட்டு ஃபுல்லாக ஏறிடுங்க. எப்படி மேக்னெட்டில் ஒரு வழியாக ஏறிக்கலாம், இல்லைனா நான் தண்ணி அடிச்சிருக்கலாம். தண்ணி அடித்தா ஒரு வேளை ஆயில் சீல் அது துரு பிடிச்சி தான் இருக்குது ஆல்ரெடி. நான் தண்ணி அடிச்சனால காயிலும் போயிருக்கலாம். அப்போ தப்பு என் மேலேயும் இல்லை. நான் கஸ்டமர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா மற்ற வண்டி மாதிரி கழுவுன்னு தான் நினச்சிக்கிட்டேன். நானும் இது வரைக்கும் அப்படி தான் நினச்சிருந்தேன். இங்கே மெட்ராஸ் மெக்கானிக்கில் வர வரைக்கும் முன்னாடி அப்படி தான் நினச்சிருந்தேன். இதுக்குள்ளே மேக்னெட் இருக்குது, அந்த காயிலுக்கு ஒரு மேக்னெட் இருக்குது. சவுத் என்ன ஈஸ்ட் என்ன மெக்கானிக்கலுக்கே தெரியாது. ஓப்பனாக சொல்கிறேன். சவுத்து நார்த்து கூட எனக்கு தெரியாது. இப்போ தான் ஒரு புளியறதே வருது. இது மாதிரி இப்படி தான் செய்யணுன்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அருமையானது. நான் திருப்பி கூப்பிட்டா கூட வருவேன். ஏன்னா எத்தனை வாட்டி கூப்பிட்டாயும் ஒரு புது அனுபவங்கள். ஈக்காடு தாங்கில் இருக்க ஒரு நண்பர், அவர்தான் முத டூல்ஸ் பிடிக்க கற்றுக்கிட்டேன். அவர் சொன்னார், இது மாதிரி தம்பி நீ போய் கேளு, ஆனால் கேட்டால் யாருமே கம்ப்ளைண்ட்டு சொல்ல மாட்டாங்க, நீ என்ன ஏதுன்னு கேளுங்கன்னே. நான் இது மாதிரி கூப்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு. உடனே இது மாதிரிப்பா என்ன இது இங்கே வாப்பா என்ன சொன்னோன்னே நான் வந்துட்டேன். கரெக்டாக ப்ராப்பராக சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப குஷியோ. எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, எனக்கு டீச்சர் கூட இப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சிம்பிளாக சொன்னால் இதான் ஒரு விஷயம். ஏன்னா எப்படி சொன்னால், டீச்சர் வந்து இதான் மேக்ஸ்ப்பா, இதான்ப்பா, இப்படி தான் பண்ணணுப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 40 நிமிஷம் தான் அந்த ப்ரேயர். அப்படியே உட்காந்துப்பாங்க, டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்த சார் வர்றாங்கன்னு. ஆனால் இங்கே எப்படி இல்லை. அம்மா சொல்கிற மாதிரி, தம்பி இப்படி தான்டா செய்யணும், இதை இப்படி செஞ்சால் தான் நல்லா இருக்கும்டா, பிரச்சனை வராது, பார்த்து செய்யன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் நிறைய இருக்குது. டீச்சர் சொல்லித்தருக்கும் தாய் சொல்லித்தருக்கும் நிறைய வித்தியாசம். இது மாதிரி விஷயம் நிறைய இருக்குது. ரொம்ப நன்றி.